ப்ரோ இந்த வருஷம் ரொம்ப ஹெல்த்தியாவே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கம்பேர்ட் டு அதர் இயர்ஸ். சின்ன படங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்றதுன்றதை தாண்டி நிறைய நல்ல சின்ன படங்கள் இருந்துச்சு. டு பி வெரி ஹானஸ்ட், போஸ்ட் சேதுபதி அடுத்த லீகுக்கு எடுத்துட்டு போனது ஐலி எல்லாரும் வீட்லயும் கொண்டு போய் சேர்த்தது அப்படி சொல்லலாம். அரை வாங்குற சீனு எத்தனை பேர் தான் எனக்கு தெரியும், நான் தான் அரை வாங்கினேன், எனக்கே என்ன திரும்பி வீடியோ வச்சுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு. எல்லாரும் கேட்பாங்க நீ என்ன பண்ணுறேன்ட்டு. ரெண்டு பேரால வந்து பதில் சொல்லவே முடியாது. ஒன்று டைரக்டர், இன்னொன்று வந்து ஒரு நடிக்கிறவங்க. நம்ம ஏதாவது நடிக்க போகிறோம், படம் எடுக்க போகிறோம்னா நம்மளை என்ன கேட்பாங்கன்னா, நடிக்க போகிறேன், நான் அவனை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பேசுறதே இல்லை. என்ன சினிமா போயிட்டா வர படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா பெரிய ஆளாங்க லைக் தெரில. ஒரு மென்னு வரும்போது ஓ படம் பண்ணிட்டான்ப்பா சார் பெரிய ஆள்ப்பா அப்படின்னு ஒரு பேசப்படுதுன்னா, பொண்ணுக்கு வந்து அப்போ ஆப்போசிட்டாவே இருக்கு. நம்மளே வந்துட்டு இவ்வளவு கதை கேட்கறோம், ஒண்ணு கூட அமைய மாட்டேங்குது, நம்ம அந்த வெறுப்புல இருப்போம். அப்போ வந்து இதெல்லாம் சொல்லும் போது அப்படியே போடா டே போடா அப்படிதான் இருக்கும். பட் தட் ப்ரெஷர் இஸ் ஆல்வேஸ் தேர். இப்போ நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாவில் ஃபார்ம் ஆகிட்டு நிறைய பேர் வராங்க. இந்த கூத்துப்பற்றையிலேருந்து வர நடிகர்களுக்கும் இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பார்க்கப்படுது. இதை எப்படி நீங்கள் ஒரு நடிகராக ஃபீல் பண்ணுறீங்க? இது நல்லதா இந்த போக்கு? என்னோட எக்ஸாம்பிள்லேருந்து சொல்லணும்னா, ஒரு 3000 ஃபாலோவர்ஸ் கூட கிடையாது எனக்கு இன்ஸ்டாகிராமில். தட் டசன்ட் ஸ்டாப் மீ ஃப்ரம் ஆக்டிங் இன் மூவி இல்லையா. ஸோ ஆக்டிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஃபெமிலியாரிட்டி அண்ட் ஃபேஸ் வேல்யூ இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். 5-6 இயர்ஸ் பேக் வந்து நம்ம எங்கேயாவது அவுட்டோர்ல ஷூட் பண்ணும்போது அவ்வளவு கூட்டம் வரும். இப்ப ஷூட் பண்ணும்போது போற போக்கில் பார்த்துட்டு போயிட்டு யாருக்கும் நடிகர் ஏதோ ஷூட்டிங்ப்பா அப்படின்னு போயிட்டாரு. ஏன்னா எவ்ரிபடி இஸ் ஷூட்டிங். அந்த ஊர்ல லோக்கல்லே ஃபேமஸான யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராமர்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு பொண்ணு போலீஸா பண்ணுச்சுன்னா அந்த பொண்ணு போலீஸாவே தான் வரும். ஒரு பொண்ணு வந்து கிராமத்து லுக்கு பண்ணுனாங்கன்னா அந்த பொண்ணு கிராமத்து லுக்காவே தானே. அது வேண்டாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ அந்த கேரக்டர் வித் அ குட் லைக் மெயின் ஸ்ட்ரீம் டேரக்டர் தான். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட் வந்தது. நான் யோசிக்கவே இல்லை அந்த செகண்ட். நோ, வெளியே காமிச்சிட்டே இருக்கேன். முதல்ல என் ஃபேஸ் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். என்னவா நீங்கள் வேணால் பாருங்கள், நான் என் ஃபேஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் நான் எடுக்கிற இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்னால் நான் எடுத்தா எனக்கு ஆனால் அந்த பயம்லாம் இருக்குது. மேபி நான் ஒரு டேரக்டருக்கு நான் வந்து நோ சொல்கிறேன்னா கூப்பிடுவாங்களோ இல்லையோ அப்படின்னு ஒரு பயம் எனக்கு இருக்கும். ஒரு சீன்னாலாம் தம்பி அந்த ஃப்ரெஞ்சு சீரிஸ் தான் பக்கா அப்படி அவ்வளோ அப் டு டேட்ல இருக்கானு. அண்ட் ஒருத்தன் கண்டுபிடிச்சா போதும், தமிழ்நாடே கண்டுபிடிச்சா. ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு இயக்குனரை வந்து இட்ஸ் புஷிங் ஹிம் டு பி வெரி ஃப்ரெஷ், டு பி வெரி நியூ, டு பி வெரி ஆத்தென்டிக். ஒன் இண்டியா ஃபிலிமி பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். பொதுவாக ஒவ்வொரு வருடமும் அந்த எண்டு வரும்போது அந்த வருடத்தில் வெளியான சிறந்த படங்களை தேர்ந்தெடுத்து அந்த இயக்குநர்கள்ட்ட ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ணுவோம். இந்த வருடமும் அந்த மாதிரி பண்ணோம். கொஞ்சம் வித்தியாசமாக அதே மாதிரி இந்த வருஷம் நம்மளை கவனிக்க வச்ச சில நடிகர்களை கூப்பிட்டு அவங்ககிட்ட ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணுவோமே அப்படின்னு வழியாக தோணுச்சு. ஸோ அதுபடி இப்போ நம்மகிட்ட இந்த வருடம் நம்மளை ரசிக்க வச்ச ஒரு 4 நடிகர்கள் தான் நம்மளோட இருக்காங்க. முதல்ல அயலி வெப் சீரிஸ் ஸ்டோரி ஆஃப் திங்ஸ் ஆந்தாலஜி, அப்புறம் உடன்பால் படம் அப்படின்னு இந்த வருடத்துடைய ஆரம்பத்தில் கலக்கின லிங்கா அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. செகண்டு முல்லை அவர்கள். இந்த வருடத்தினுடைய கடைசியில் வெளியான ஆர்ஏ ஓகே பேபி திரைப்படத்தில் நடிச்சு அதுக்கு முன்னாடியும் கண்ணூர் ஸ்குவாடில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க, பட் வெயிட்டான ரோல். முல்லை அவர்கள் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லாவே இருக்கேன். அதே மாதிரி யாருப்பா அந்த பசங்க இப்படி ஒரு படத்தை எடுத்துருக்காங்களே அப்படின்னு எல்லாரையும் இந்த வருடம் மிரள வைத்த யாத்திசை படத்தினுடைய நாயகன் சேயோன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதே மாதிரி இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் விடுதலை படத்தில் ஒரு சின்னதாக ஒரு போர்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு வெளியான சொப்பன சுந்தரி படத்தில் ஒரு முக்கியமான லீடர் நடித்த தென்றல் ரகுநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ இவங்கள தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? பேசலாம்ல? ஸோ இந்த 2023 வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நிறைய படங்கள், சின்ன படங்களும் ஹிட் ஆச்சு, பெரிய படங்களும் மிகப்பெரிய ரீச் ஆச்சு. ஸோ இந்த வருடம் வெளியான படங்களில் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஹீரோ ஹீரோயின் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு வந்து மாமன்னன் படத்தில் வடிவேல் சார், அப்புறம் விடுதலை படத்தில் சூரி சார், இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு யார் யார் பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது? குட் நைட்டில் ரமேஷ் திலக் ரொம்ப பிடிச்சிருந்தது. சேம் ஃபிலிம் ரேச்சல் அவரோட பேரா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா சமீபமாக நிறைய படங்கள் பார்க்கல, அதனால அவ்வளோ பிஸியாக இருக்கீங்க அப்போ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ அதே தான் வடிவேல் சார்.
பிகாஸ் இந்த வருஷத்துல புதுசா நம்ம அவரை பார்த்தோம் இல்லையா, ஸோ அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. கீதா கைலாசம் எனக்கு அவங்க பர்சனலாக ரொம்ப பிடிக்கும், ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்ன பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, என்ன ரொம்ப பிடிக்கும். போர்த்துருள் எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் சித்தா, போர்த்துருள் சித்தா 2 படம் பிடிச்சிருந்துச்சு. நல்ல படம். சித்தா கரெக்ட். மிஸ் பண்ணிட்டீங்க நீங்கள். நாங்கள் மூழ்கிட்டோம் அந்த படத்தில். சித்தால வந்துட்டு இன்னாருன்னு கை நீட்டி சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா எல்லாருமே பெர்ஃபார்ம் ஐ மீன் அந்த அதுவும் படத்துல include எதை பாராட்டுறதுனே தெரியாத அளவுக்கு அந்த குழந்தை வந்து வேற லெவல். பிரில்லியன்ட். இப்படி பண்ணியிருந்தா. அந்த குழந்தையோட ஃப்ரெண்டா நடிச்சவ எல்லாம் அந்த பாப்பா. முக்கியமாக அப்புறம் அந்த ஆட்டோக்கார அக்கா, ஆட்டோக்கார அக்கா, இன்ஸ்பெக்டர் அவரு, அந்த லேடி கேரக்டர், ஒரே ஒரு ஃப்ரேம்ல வந்திருப்பாரு ஒரு டாக்டர், கையை திருப்பி வைங்க அப்படின்னு சொல்லி அவரு கூட சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. படம் பார்த்துட்டு வெளில வந்து தலைவா திஸ் இஸ் யுவர் பெஸ்ட் தலைவான்னு சொல்லிட்டு தான் நான் அடுத்து பேசவே ஆரம்பிச்சேன். ஸோ எக்ஸ்ட்ராடினரி. எனக்கு போர்த்தொழில் as he said அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே பேபில நீங்க முல்லை பிடிச்சிருந்தது. கால் பண்ணி தான் பேசுறாங்க பார்த்துட்டு. ஆமா, அப்புறம் ஆஸ் யூஷுவல் கீதா கைலாசம் மேம் நம்ம 2 பேருக்குமே நல்லா தெரியும், வண்டர்ஃபுல் பர்சன். மாமன்னன்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வடிவேல் சார் இந்த டிஃப்ரெண்ட் யூனோ எசன்ஸ் ஆஃப் ஆக்டிங் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரீசெண்டாக ஒரு மலையாளம் படம் பார்த்தேன், கல்யாணி பிரியதர்ஷன் அவங்களோட இது. ஸோ அந்த படம் ஃபாத்திமா சம்திங் லைக் ஃபுல் நேம் எனக்கு தெரியல. ஸோ அந்த படம் ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஓகே, ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா பேசணும்னா இல்ல ஜாலியாக நிறைய படங்கள் இருக்கு. காதல் திகோர் மலையாளத்துல இப்ப ரிலீஸ் ஆன படம், அது மாதிரி நிறைய இருக்கு. சித்தாக்கு அப்புறம் இருகப்பற்று, அது அதெல்லாம் பார்த்துட்டு நான் ஆமா நிறைய இந்த லவ் பண்றோம் பண்ணல அதை தாண்டி ஆமா நம்மளும் அப்படி பண்ணிருக்கோம்ல அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க வச்சு கிரிஞ்சா போச்சு என் மைண்ட்லாம். அப்படியே ஆக்சுவலி ப்ரோ இந்த வருஷம் ரொம்ப ஹெல்த்தியாவே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கம்பேர்ட் டு அதர் இயர்ஸ். சின்ன படங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்றதுன்றதை தாண்டி நிறைய நல்ல சின்ன படங்கள் வந்துச்சு. ஸோ அந்த விதத்துல திஸ் இயர் வாஸ் ரியலி குட் இயர் ஃபார் தமிழ் சினிமா. ஆமா, முக்கியமா எனக்கு, ஏன்னா எல்லா படமும் இந்த வருஷம் தான் எனக்கு ரிலீஸ் ஆச்சு. கேட்கலான்னு இருந்தேன். நானே சொல்லிட்டேன். 2023ஆம் ஆண்டு உங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான வருடமா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வருஷத்தை பத்தி நீங்க சொல்லுங்க, என்ன ஃபீல் பண்றீங்க? இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி முடிஞ்சிருக்கு? இதே மாதிரி இதை விட பெஸ்டா அடுத்த வருஷம் இருக்கணும்னு மட்டும்தான் ஆசை. முடிஞ்சு போனதை பத்தி நான் யோசிக்கல. அடுத்த வருஷம் இதை விட பெஸ்டா கொடுக்கணும், பெஸ்டா மாறணும். அதே மாதிரி இந்த வருஷம் ஓப்பனிங்கே நீங்க தான். ஆமா, எனக்கு ஐலி டு பி வெரி ஹானஸ்ட், போஸ்ட் சேதுபதி அடுத்த லீகுக்கு எடுத்துட்டு போனது ஐலி, எல்லார் வீட்லயும் கொண்டு போய் சேர்த்தது அப்படி சொல்லலாம். தோ அதுக்கு முன்னாடி பண்ண நிறைய படங்கள் வந்து நல்லா பண்ணியிருந்தாலும் நல்லா போயிருந்தாலும் குறிப்பிட்ட செக்டார் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு, இப்போ V1 எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரில்லர் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி பர்டிகுலர் செக்டார் ஆஃப் ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சதுன்றது வேற. ஐலி வந்து லிட்ரலி எல்லாரும் வீட்டுக்குமே போய் அப்படி ஒரு ரீச் ஏற்படுத்தி எல்லாருமே ஃபோன் பண்ணி திட்டி அந்த அறவாங்கிற சீனு எத்தனை பேர் தான் எனக்கு திட்டி, நான் தானே அறவாங்கினேன், எனக்கே என்ன திரும்பி வீடியோ வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு. ஸோ ஸ்டார்டட் ஆன் அ வெரி வெரி குட் நோட். அண்ட் ஸோ ஸ்டோரி ஆஃப் திங்ஸ் இஸ் அ வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ப்ராஜெக்ட். அது அதோட பேசிங்ல இருந்து எல்லாமே ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த மொத்தம் அஞ்சு கதையுமே சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஹை நோட்ல ஆரம்பிச்சது. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்டும் டச் வுட் ஃபார் த பாஸ்ட் 4 months I've been very busy shooting almost 4-5 projects now. So 2023 was a blessed year. இப்போ பண்ணீங்களா? என்ன இது டச் அவுட்னா தெரியல, எல்லாரும் பண்ணி பண்ணுவாங்க, நாங்க பண்ணுவோம். பண்ணக்கூடாது அப்படின்றது இங்கிலீஷ்காரன் லாங்குவேஜ்ல சொல்றது. எனக்குமே எல்லாமே இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. பேட்டைக்காளி ஆகட்டும், விடுதலை, சொப்பன சுந்தரி, செம்பி மட்டும் லாஸ்ட் இயர் டிசம்பர் ஆச்சு. பட் அது பேசப்பட்டது இந்த வருஷம்தான். ஸோ ஐ ஃபீல் லைக் படங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ஷூட்ஸ் எல்லாம் பண்ணணும். பட் எல்லாமே அட் டைமில் ரிலீஸ் ஆனது இந்த வருஷம்தான். ஸோ ஐம் ஹாப்பி, ஒரு ஆர்டிஸ்டாக வெளில தெரிய ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றத நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. நான் நினச்ச மாதிரி ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுறேன்னா, இல்லை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆக்டிங்கில் இருக்கேன்னா அப்படின்னா அது இல்லை. ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் குட் மோர் ஸ்கிரிப்ட்ஸ் டு கம், அந்த மாதிரி சொல்லலாம்.
அண்ட் அதான் ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம தெரிய ஆரம்பிக்கிறதே இப்போ இருக்கிற அந்த காம்படிட்டிவ் இதில் ரொம்ப பெருசு இல்லை. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்குங்கும் போது ஐம் ஹாப்பி அபவுட் அதனால ஐம் ஹாப்பி அபவுட் திஸ் இயர் அப்படி சொல்லலாம். அதான் படம் உழைப்பு உங்களுக்கு. ஆமாம், ஒரு 3 வருஷம் அப்படியே போயிட்டே இருந்தது. அது ரொம்ப இறுக்கமாக இருக்கும் நம்ம மனசு. நம்ம படம் ரிலீஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டயட்டாக இருக்கட்டும், ஷூட் வந்து நம்ம முதல் படம் வேறு, பயம் இருக்கும். நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும். நம்ம அதுக்கு முன்னாடிலாம் நிறைய தேட்டரில் போய் நிறைய படங்கள் பார்ப்போம். சீட்டில் உட்காரும்போதெல்லாம் நினைப்போம் நம்ம படமும் இந்த மாதிரி ஒரு நாள் ரிலீஸ் ஆகும்ல அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசியிருப்போம். கரெக்டாக எப்போ படம் ரிலீஸ் ஆச்சோ அந்த நாள்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை வந்தது. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எப்படி சொல்கிறது, எல்லோரும் கேட்பாங்களே நீ என்ன பண்ணுறேன்ட்டு. 2 பேரால் வந்து பதில் சொல்லவே முடியாது. ஒன்று டேரக்டர், இன்னொன்று வந்து ஒரு நடிக்கிறவங்க. நம்ம ஏதாவது நடிக்க போகிறோம், படம் எடுக்க போகிறோம்னா நம்மளை என்ன கேட்பாங்கன்னா, நடிக்க போகிறேன், நான் உன்னை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக நான் அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது ஏரியாலையும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சரி, ஃபேமிலிக்கிட்டையும் சரி, எல்லாரோட பார்வை வேறு மாதிரி நம்ம பக்கம் திரும்பும். ஓ அந்த பையன் கொஞ்சம் சரியில்லாமல் அப்படியே போயிட்டுருக்கான்ல, இன்னும் அப்படியே சுற்றிட்டு இருக்கான், வயசு வேறு ஆகுது, இப்படி தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஏரியாலையும் மொத்தமாக மாறிச்சு, ஃபேமிலிலையும் மொத்தமாக மாறிச்சு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் மொத்தமாக மாறிச்சு. ஒரு மரியாதை வந்தது. சரி ஓனா ஓகே ரைட் பண்ணிட்டான், ப்ரூவ் பண்ணிட்டான் அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து எனக்கு வந்து மரியாதை எனக்கு அதிகமாக வந்திருக்கு. அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி. ஸோ அடுத்தடுத்து இன்னும் நல்ல அழகாக போகணும். பட் ஆனால் பொண்ணுங்களுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட் இந்த எதை வச்சு சொல்கிறீங்க? இல்லை, அவர் சொன்னார்ல இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம் உண்மைதான். அதாவது நாங்களுமே வந்து ஒரு 2 வருஷம் சொல்லிகிட்டே இருந்தேன், நான் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒரு 2 தடவை கேட்டாங்க பொறுமையாக. அடுத்த தடவை என்ன சொல்லிட்டே இருக்கேன், எதுவுமே வரமாட்டேன், நான் ஏதாவது ஸ்டேட்டஸ் போடுறேன், அடுத்தவங்களோட ஷார்ட் ஃபிலிமோ இல்லை ஏதோ போஸ்டர் நான் போடுறேன்னா, இல்லை இருக்கியா நீ இதில் அப்படின்னு கேள்வி வரும். இல்லை நான் இதில் இல்லை, என் ஃப்ரெண்டோடது. ஓ ஃப்ரெண்டு இருக்காங்களா? இல்லை அவங்க ஷேர் பண்ணாங்க, நான் வச்சேன். அப்படி இருக்கியா இல்லையா? இல்லை வரும், ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்குவேன். ஸோ அது இன்னும் டிலே ஆகுமா அடுத்த வருஷம்? நம்மளை அதே தான், ஒரு பையனே எப்படி பார்க்குறதுனா, இவன் என்ன சும்மா சுற்றிட்டு இருக்கா போல் சென்னையில் போயிட்டு, என்ன நான் வில்லேஜ் வேறு. ஸோ என்னோட சர்க்கிள் அதே மாதிரியான பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ ரொம்ப ப்ராட் மைண்ட்லாம் இல்லை, என்ன ஏதோ பண்ணுறா அப்படின்னு இருந்தது. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பேசுகிறதே இல்லை. என்ன சினிமா போயிட்டா அவரை படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா பெரிய ஆளாவ லைக் தெரில. ஒரு மென்னுன்னு வரும்போது ஓ படம் பண்ணிட்டான்ப்பா, சார் பெரிய ஆள்ப்பா அப்படின்னு ஒரு பேசப்படுதுன்னா, பொண்ணுக்கு வந்து அப்போ ஆப்போசிட்டாகவே இருக்குது. ரொம்ப ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்குது. அப்படி அதெல்லாம் மாதிரிலாம் இல்லை. படம் நடிக்கிறியா உட்கார், எல்லா இடத்துலையும் சொல்ல வரல, பட் ரொம்ப அதிகமாக பொண்ணுக்கு ஆமாம் இருக்குது. எனக்கு அதெல்லாம் வந்து நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், பட் அது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும் நமக்கு. இதுக்காக நான் என்ன ஆப்ரேஷன் பண்ணி ஆம்பளையாவாக மாறுறது? நான் பொண்ணாதான்டா இருக்க முடியும், நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அதை பண்ணுவேன். ஆனால் நமக்கு வர்ற கமெண்ட் படத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் எனக்கு ரொம்பலாம் இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் குறைய ஆரம்பிக்குது. அதாவது பழைய ஒரு இது சில விஷயங்கள்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. நம்ம கிட்ட இப்போ சும்மா நமக்கே தெரியும் நம்ம என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கோன்னு. ஃபோன் பண்ணி லேக்ஸ் கணக்கில் நம்ம கிட்ட கேட்பாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிலீஸ்க்கு அப்புறம் நான் ஏதோ அம்பானி ஆன மாதிரியே என்னை வந்து ஃபீல் பண்ண நினச்சிட்டு நம்மகிட்ட பேசும்போது, படத்தில் நடிச்சிருக்கேன் அவ்வளோதான், அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ கையில் வாங்கிட்டு போயிடுறேன், இது செலவுக்காது. பட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல நம்மளை சுற்றி வெளியே, அது வந்து நம்மளை மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். எனக்கு புரிய வைக்க முடியும் போர்டெலாம் எழுதி வச்சு அந்த மாதிரி. பட் அது பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறைய. இல்லை இந்த காசு கேட்குற விஷயத்துல எல்லாருக்கும் ஒன்று அதெல்லாம் மாற்றுக்கிறது. என்னப்பா படம் நடிச்சிட்டேன் இல்லை, படம் நடிக்கிறதுமே கூட ஆப்வியஸ்லி தேர் இஸ் நோ காம்படிஷன். அவங்க சொல்றது கரெக்டு தான். ஸோ ஒரு ஃபீமேல் மேலே இருக்கிற பார்வை மேல் மேலே இருக்கிற பார்வை மாறுது தான். ஆனால் மென்னுமே கூட வந்து இப்போ நம்ம படம் நடிச்சிட்டோம் அப்படின்னா நாட் எவ்ரிபடி செலிப்ரேட்ஸ். அது வந்து எதுக்கு இந்த படம் அப்படிதான் நிறைய பேர் பார்க்குற விஷயமே. ஒரு என்னுடைய நெய்பர் ஒருத்தர் வந்து எனக்கு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தார். நான் வந்து எத்தனை 25 ப்ராஜெக்ட்ஸ் சோஃபா, 25 ஃபிலிம் சோஃபா, ஐ ரிமெம்பர் 20 கிட்ட இருக்கும்போது ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. ஓரளவுக்கு பேசிக்லி பேர் சொல்லி தெரியலனாலும் நீங்கள் இந்த படத்தில் தான் நடிச்சிங்க, நீங்கள் அந்த அளவுக்கு இருக்கும்போது
1/2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறாரு, விட்டுட்டு வேலைக்கு போகணும். எங்க அம்மா அதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் சேதுபதி ரிலீஸ்க்கு அப்புறம் கூட பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்குடா இது? அவங்களுக்கு என்னன்னா, இப்போ அவங்களுக்குலாம் இப்போ நான் இப்போ எவ்ரி மந்த் ஷூட்டிங் போயிட்டேன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. திடீர்னு ஒரு 2 மாசம் பிரேக் விழுந்துரும், 3 மாசம் பிரேக் விழுந்துரும். அதுவும் நம்ம ரொம்ப சூசி வேற. ஸோ அதனால பிரேக் வந்துட்டு அப்போ வந்து அவங்களுக்கு ஆப்வியஸ்லி தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஒரு அம்மாவா அப்பாவா அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, 1/2 மணி நேரம் பேசுறாரு. எதுக்கு? ஏன்னா அவங்களுடைய பார்வை சினிமா மேல அவ்வளவுதான். அவங்களுக்கு இந்த ஃபாலோயிங் த ட்ரீம், ஃபாலோயிங் த பேஷன் தூக்கி அதெல்லாம் ஓரவை. உன் குடும்பத்தை ரன் பண்றதுக்கு நீ என்ன பண்ண போற? ஸோ தட் இஸ் மோர் ஆர் லெஸ் பிரெட்டி மச் சேம் ஃபார் both genders. வேலையாவே இதை கண்டுக்கிறது இல்லைல்ல யாரும். that's true. நீ என்னடா நடிகன் தானே? நடிகன்னா சரி வேலை என்ன பண்ற? that is also another question. வேற என்ன பண்ற? Correct. இதாங்க பண்றேன், இதாங்க என் வேலை, வேற எதுவும் வேலை போல. சரி இவரு எவ்வளவு சொன்னாலும் புரியாது, போய்க்கிறேங்க, கிளம்புறேன். ரெண்டு டைப் ஆஃப் ஆன்சர் இருக்கும். சரிங்க நான் போயிடுறேங்க அப்படிங்கிறது, இல்லைன்னா வாக்குவாதம் பண்றது. வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்க முடியாது அவங்க கிட்ட எல்லாம். சரி சரிங்க கண்டிப்பா நான் போயிடுறேங்க, ஓகேங்க சினிமா விட்டுறேங்க, நீங்க சொன்ன வேலையை ஜாயின் பண்ணிடுறேங்க, மாசம் 1 லட்சமா, அந்த மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. நான் வேலை வாங்கி தரேன், நீ போய் வேலை பாருங்கிற மாதிரியே பேசுவாங்க. சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க, அவ்வளவுதான். நம்ம வேலையை பார்க்குறோம். மாறும்ல அது, ஒன்ஸ் ரிலீஸ்க்கு அப்புறம் அது மொத்தமா மாறும். அதை நம்ம பார்க்கும்போதே இல்லை ப்ரோ. இப்போ ஓகே, this is my experience, might be completely different for you. அந்த ஒரு யூஃபோரியா இருக்குல்ல, ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் அப்புறம் திருப்பி ஒரு பிரேக் வரும் நமக்கு. ஏன்னா வீல் ஸ்டார்ட் சூசிங் ஸ்கிரிப்ட்ஸ். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேண்டாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரியான ஒரு டைம் இருக்கும்ல, அந்த டைம் நான் எதுவும் படம் இல்லையா, இதுக்கு தான் சொன்னேன் அப்பவே சொன்னேன் கேட்டியா, அப்படி வருவானுங்க. ஸோ அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். See, there is unless and until you have ஒரு 5-6 ஹிட் கண்டினியூஸ் ஹிட்ஸு, டேட்டே கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பிஸியாக இருந்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ்க்கு ஒரு வீடு காருன்னு ஒரு லைஃப் செட்டில் ஆகிற வரைக்கும் people constantly judge actors. Constantly judge actors. இது இப்போ எல்லா நாளும் நம்மளும் வந்து நல்ல மூட்லேயே இருக்க மாட்டோம் இதை எடுத்துக்கிறதுக்கு. we will also have very bad days. நம்மளே வந்துட்டு இவ்வளவு கதை கேட்குறோம், ஒன்று கூட அமைய மாட்டேங்குது, நம்ம அந்த வெறுப்பில் இருப்போம். அப்போ வந்து இதெல்லாம் சொல்லும் போது அப்படியே போடா டே போடா அப்படிதான் இருக்கும். பட் தட் ப்ரெஷர் இஸ் ஆல்வேஸ் தேர். நம்மளை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு ப்ரெஷர் இஸ் ஆல்வேஸ் தேர். சம்மோன் ஆர் தி அதர் கண்டிப்பாக வந்து அன்னையோட நாளை சிறப்பாக முடிச்சுட்டு போவாங்க. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் 4 பேரும் இங்கே உட்காந்துறதுக்கு மிக முக்கியமான காரணம் உங்கள் படங்களுடைய இயக்குனர்கள். ஸோ அவங்க எப்படி உங்களை நம்பினாங்க அந்த கதாபாத்திரத்துக்கு? இதே கேள்விதான் எல்லாருமே கேட்குறாரு. நம்பினாங்க தெரியலையே. இல்லை நான் ஒரு படத்தை மட்டும் கேட்கல, இப்போ கன்வர்ஸ் காலேஜ் நடிச்சிருக்கீங்க, எப்படி அந்த கேரக்டர் சூஸ் பண்ணாங்க, உங்க மேலே எப்படி நம்பிக்கை வருது, நீங்கள் எதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க? ஸோ நம்பிக்கை கொடுக்கறதுக்கு நான் எதுவும் அதெல்லாம் போயெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அவங்களாம் யோசிக்கிறாங்க இந்த பொண்ணு நல்லா பண்ணுவா அப்படின்னு. ஒரு ஆடிஷன்ஸ் வைப்பாங்கல்ல பேசிக்காக, நம்ம ஏதோ ஒன்று கொடுத்துருப்போம், நம்ம நல்லா பண்ணியிருப்போமோ நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாக எனக்கு ஃபுல்ஃபில் ஆகாது நான் பண்ணது. இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும்னு தான் நான் ஒவ்வொரு தடையுமே நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நினைப்பேன். பட் அவங்களுக்கு ஓகே ஏதோ பண்ணுறா, இவளை இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணால் நல்லா பண்ணுவா அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். என்கிட்ட லக்ஷ்மி மேம் சொன்னது இதுதான். கன்வர்ஸ் காட் டோட்டலி டிஃப்ரெண்ட். என்னை எப்படி நம்பினாங்கன்னே எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. நான் நேரில் போய் ஆடிஷனே கொடுக்கல அங்கே. ஸோ அவங்க எல்லாமே வீடியோ கால்ஸில் தான் ஆடிஷன் எடுத்தாங்க, ட்ரெயின் பண்ணாங்க. நான் டேரக்டாக ஷூட் போயிட்டேன், அவ்வளோதான். டேரக்டாக போய் மம்முட்டி சாருக்கு முன்னாடி உட்காந்துச்சு. ஸோ அது வரைக்குமே ஃபோனில் அந்த வீடியோ கால்ஸ் எல்லாம் ரோனி சார் வந்து எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார். அவர் தான் ரைட்டர், அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருப்பார். எனக்கு அவர் நடிச்சுட்டு கேரவன் வரும்போதெல்லாம் உட்காந்து எனக்கு லெசன் மாதிரி, நான் ஸ்கூல் போன மாதிரி எப்படி உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். அவர் சொல்லிட்டு இருப்பாரு. தமிழ் ஏதாவது எனக்கு வரலன்னா கேவலமாக திட்டுவார். அந்த திட்டு வாங்கிட்டு ஓகே சார் சொல்லிட்டு மடியாது. தமிழில் வராட்டி திட்டுவாங்களா? தமிழ்லன்னா நம்ம தமிழுக்கும் மலையாளத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. எனக்கு டப்பிங் யாரும் இல்லை, நான் ஓன் வாய்ஸ் கொடுக்கணும். ஏன்னா சிங் சவுண்ட் அது. இப்போ நான் வந்து அங்கே போய் சொதப்பிடக்கூடாது. ஸோ அதனால மலையாளம் வந்து பர்ஃபெக்டாக வரணும். ஸோ எனக்கு தமிழ் லைட்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கும், மலையாளம் வந்து ஓரளவுக்கு நிறையா இருக்கும். எனக்கு வரல சுத்தமாக, பட் ஸ்லாங் பிடிச்சிட்டேன். பட் அது பர்ஃபெக்டாக வர்றதுக்கு அவங்க எனக்கு ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துகிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. அப்போ நான் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுற ஆள் இல்லைல்ல, நான் தமிழ் பொண்ணு இல்லை, எனக்கு மலையாளம் உடனே வராது. ஸோ நான் திட்டு வாங்குவேன் ஆப்வியஸ்லி. நான் முதல்ல அதிகமாக திட்டு வாங்கினது அப்போ தான், ஐயோ முடியல என்னால் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆஃப்டர் கன்வர்ஸ் ஸ்குவாட்க்கு அப்புறம் நான் நடித்தது எல்லாமே ரொம்ப மைனூட்டாக நான் நோட் பண்ணேன். ஏன்னா பர்ஃபெக்டாக எனக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஓகே நம்ம நடிக்கிறோம், நல்லா தான் நடிக்கிறோம் போல் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து இல்லை
நீ ஒஸ்டா ஆர்டிஸ்ட் முல்லை, நீ நம்பு அதை. அப்பதான் நீ அடுத்து மத்தவங்க சொல்லும் போதெல்லாம் அதை உள்வாங்கிட்டு என்னால இல்லை நல்லா பண்ணணும்னே இருக்கும். ஸோ என்னை எப்பயுமே நான் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்னு சொல்லிக்கவே மாட்டேன். ஐம் வெரி பேட், ஐம் வெரி வெரி பேட். அது நான் அங்கே கற்றுக்கிட்டேன். ஓகே. ஆஃப்டர் எனக்கு அது மாதிரி போச்சு. ஸோ ஹோப் வந்து அவங்க கையில் தான் இருக்குது. மேபி நான் நல்லா பண்ணாலும் பண்ணலைனாலும் நான் அந்த படத்துக்கு வரணுமா வேணாமான்னு ஒரு டைரக்டர் தான் சூஸ் பண்ணுவேன். ஃபைனல் டிசிஷன் அவங்க கிட்ட தான். ஸோ அவங்க டிசிஷன் எடுத்துட்டாங்க, நான் வந்தாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்வேன்னா, த கேரக்டர் டிமாண்ட்ஸ் சர்டைன் லுக் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ மேபி என் டேரக்டர்ஸுக்கு எனக்கு கொடுத்த கேரக்டர்ஸ்க்கு இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபேஸ் வந்து அடாப்ட் ஆகிருந்துருக்கலாம். அதனால் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஆக்டிங் இஸ் அ க்ரியேஷன், அது அகெயின் இட்ஸ் அ ஸ்கில். அது வந்து நம்மக்கிட்ட இருந்து வரணும். ஸோ அதுவும் அவங்களோட விஷனோட அது கலந்து இருக்கணும் அப்படின்றது என்னோட வியூ. ஸோ மேபி என்ன காஸ்ட் பண்ண என்னோட டேரக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் அவங்களோட கேரக்டரைசேஷனுக்கு என்னோட ஃபீச்சர்ஸ் வந்து ஃபிட்டாக இருந்திருக்கும். அண்ட் கம்மிங் டு ஆக்டிங், என்னோட ஆக்ட் பண்ண விதமும் சரி, அந்த அவங்க நினச்ச எமோஷனும் வந்து மேபி ஒரே லைனில் வந்திருக்கலாம். அதனால் அவங்க என்னை சூஸ் பண்ணியிருந்துருக்கலான்றது என்னோட வியூ. அண்ட் ஆக்டிங் அவங்க சொல்லித்தரது அப்படின்றத விட அவங்கவுங்க எழுதியிருக்க கேரக்டர்ஸ்க்கு ஒரு எசன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ ஹாவ் டு கிராஸ்ப் தட். அது பண்ணிட்டோம் அப்படின்னா ஐ திங்க் எல்லா டைரக்டர்ஸ்க்கும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் வச்சு நடிக்க வைக்கிறதுக்கு அப்படின்றது. ஓகே. மெனக்கெடல் தானே. இப்போது நம்ம அதுக்காக என்ன கொடுக்குறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அவர் சொல்கிறாருன்னா அதை நான் எந்த அளவுக்கு வந்து நான் புரிஞ்சுக்கிறேன், அது சொல்லும் போது நான் எப்படி கவனிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன். இப்போ ஈஸியாக கொதி அப்படின்ட்டு அந்த கேரக்டரை பற்றி அவர் சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் அதுக்கு என்ன வேலை பார்க்குறேன், நான் என்ன கொடுக்குறேன் அவர்கிட்ட கொண்டு போயிட்டு. நாங்கள் தினம் பேசுவோம். யாத்திசையோட முதல் நாள்லேருந்து கடைசி ப்ரொமோஷன் முடிகிற வரைக்கும் சொல்கிறேன், தினம் நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஆனால் நான் இது பண்ணலாமா, ஆனால் இது நான் பண்ணலாமா, இந்த சீன் இப்படி இருக்கு எனக்கு புரியல. டைம்ன்றது இதுவே இல்லை. அது டேரக்டராக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், தூக்கமே வராது. ஏதாவது ஒன்று சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா அது ஒரு ஆசையாக இருக்கும்ல. ஏதாவது நம்ம ஒன்று கொண்டு போயிட்டு ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு ஒரு சார்கிட்ட போயிட்டு காமிக்கணும்னு ஒன்று தோணும்ல, இன்றைக்கி நம்ம எப்படியாவது பேர் வாங்கிடணும்னு, அந்த மாதிரி தோணும். அது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அந்த லாங்குவேஜ்லாம். இதை நான் இன்னைக்கு முடிச்சுட்டு சீக்கிரம் போய் அந்த அவுட்புட்டை வந்து கொடுக்கணுன்றது தான். ஸோ நான் எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா, அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டு அவரை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா பெருசு, நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து ரொம்ப பெருசு. அது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காம அது மேலே நம்ம போடுற மெனக்கெடல் வந்து அவருக்கு வந்து ஓகேடா, இவன் வந்து சும்மா இல்லை ஏதோ பண்ணுறான், இதுக்கான வேலையை அவன் ரெகுலராக பண்ணுறான்ற மாதிரி தான் இருக்கும். அது ரெகுலராக அவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம மேலே இன்னும் அவங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் மேலே வந்து இன்னும் எழுத தோணும். ஸோ சிம்பிளாக இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம காட்டுற மெனக்கெடல் வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து இன்வால்மெண்ட் அதிகமாகும். வேணும் இவன் பண்ணுறான், இது இங்கே நிற்காம இவனுக்கு இன்னும் கொடுக்கலாம், இவனால் கேரி பண்ணி கொண்டு போக முடியும்னு ஒன்று தோணும்ல, அதுதான். ஸோ அவங்க சொல்லும் போது நம்ம என்ன கொடுக்குறோம், அதுக்கான விஷயத்துக்கு மேலே நம்ம என்ன போடுறோன்றதை வச்சு அது இன்னும் வந்து டெவலப் ஆகும். ஸோ அது மாதிரி நம்ம பேசி ஒரு விஷயத்தை நகர்த்தும் போது அது இன்னும் அவங்களுக்கு நம்ம மேலே அதிகமாக வந்து பிடிக்கும். இவனால நம்பிக்கை வரும், இவன் கேரி பண்ணி கொண்டு போவான்ட்டு அவங்களுக்கு தோணும். ஸோ அந்த நம்பிக்கையை ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ அதுதான் நான் கொடுத்தேன். ஸோ அதனால் அப்படியே போச்சு. இவங்க சொன்ன எல்லா ஆன்சர்ஸுமே பொருந்தி போகுது தான் என்னுடைய வியூஸ்லேயும். மேபி இதோட சேர்த்து ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, பீயிங் ஹானஸ்ட் டு யூ, பீயிங் ஹானஸ்ட் டு தட் கேரக்டர். இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க, அந்த படத்தில் நானோ இல்லை இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் தனியாக தெரியுறாங்க அப்படின்னா அவங்க பண்ண கதாபாத்திரத்தில் உண்மையான ஒரு இன்டென்ட் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் ஹானஸ்ட் டு யுவர் கேரக்டர், ஏன்னா நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல வந்தேன், எனக்கு யாருமே கூப்பிட்டு வாய்ப்பு தரணுன்ற அவசியமே இல்லை. அப்படி தான் நான் என் கெரியர் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வென் தே சா மீ இன் அ ஷார்ட் ஃபிலிம், ஓகே ஹானஸ்டாக ஏதோ பண்ணுறான், ஸோ ஐ கேன் மோல்டு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஒரு களிமண் அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மோல்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தினது அந்த கதாபாத்திரத்துக்கு நான் நேர்மையாக இருந்ததா தான். தட் இஸ் ஹவ் ஐ கேன் see that. ஸோ இவங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே இருக்கு. டு ஆட் டு தட் இந்த பாயிண்ட் நான் வைக்கிறேன். கண்டிப்பாக ஜென்யூனிட்டி டு த கேரக்டர். ஓகே. ஸோ இப்போ நான் கேட்கப்பட்ட கேள்வி உங்கள் எல்லாருக்குமே பொருந்தும். பொதுவாக நம்ம அந்த காலத்துலேருந்து இப்போ வர
நடிகர்கள் அப்படின்னா மோஸ்ட்லி கூத்துப்பட்டையிலேருந்து நிறைய பேர் வருவாங்க, இன்னொரு பக்கம் ட்ராமா ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க, இன்னொரு பக்கம் நடிப்புக்காகவே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாவில் ஃபார்ம் ஆகிட்டு நிறைய பேர் வராங்க. இந்த கூத்துப்பட்டையிலேருந்து வர நடிகர்களுக்கும் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பார்க்கப்படுது. இதை எப்படி நீங்கள் ஒரு நடிகராக ஃபீல் பண்ணுறீங்க? இது நல்லதா இந்த போக்கு? சோஷியல் மீடியாவிலேருந்து வர்றவங்களுக்கு ஷைன் பண்ண முடியுதா அவங்களால? நம்ம எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது ப்ரோ. ஓகே, ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் யாரையுமே ஸ்டாப் பண்ண முடியாது, எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது. தேர் ஆர் யூடியூபர்ஸ், தேர் ஆர் சோஷியல் மீடியா பீப்புள் ஹூ ஹேவ் அ பெட்டர் ரீச். கம்பைண்டாக எங்கள் 4 பேரோடய ரொம்ப ஃபேமஸானவங்க இருக்காங்க, எங்களோட நல்லா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. எதையுமே நம்ம யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ அவங்க படத்துக்கு வராங்கனாலும் அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அவங்க அதுக்கு மேலே நிற்கிறதும் நிற்காததும் அவங்க கையில் தான் இருக்குது. 2 வாய்ப்பு கிடைக்கும், 3 வாய்ப்பு கிடைக்கும். சமீபமாக எவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்லலாம், பட் ஐ டோன்ட் நேம் எனிபடி. அவங்களாம் வரும்போது என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய சக நடிகர்கள்கிட்டே இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, அது அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் இவங்க இவ்வளோ வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இவங்க இவ்வளோ வருஷமாக ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்து ஒரு சேலரி வாங்குறாங்க. இவங்க வந்து ஒரு முந்தானத்து டிக்டாக்கோ ஏதோ ஒன்று ஆரம்பித்து தேர் கெட்டிங் பெட்டர் பெய்ட் தென் தெம். அப்படின்னும் போது இவங்களுக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வலிக்குது இல்லையா? அவங்க கிட்ட நான் சொல்றது இதுதான், நீ இப்போ 10 வருஷமா இங்கே வந்து நிற்கிற, நீ இன்னும் 10 வருஷம் இருப்ப. இஃப் ஹி இஸ் நாட் ரெடி டு புட் இன் த சேம் ஒர்க், அவன் அடுத்த வருஷமே இருக்க மாட்டான். இட்ஸ் அ வெரி ஷார்ட் லிவ். பீப்புள் ஆர் நாட் கோயிங். ஒரு டேரக்டர் வந்து சூஸ் பண்ணி தூக்கி எதையும் சிம்பிளாக கொடுத்துட போகிறது இல்லை. இப்போ இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு இவரை போட்டால் ஒரு ஃபேம் அண்ட் பாப்புலாரிட்டி கிடைக்கும்னு நினைச்சாங்கன்னா, இஃப் இஸ் நாட் பெர்ஃபார்மிங் ஃபார் தட் ரோல், அடுத்த படத்தில் இருக்க மாட்டார் அவர். ஸோ அப்படி அவர் உழைப்பை போட்டு அவர் தக்க வச்சுக்கிட்டாருன்னா ஹீஸ் வர்த் இல்லை, ஹி டிசர்வ்ஸ் டு பி தேர். சினிமா அந்த மாதிரிலாம் யாரையுமே சேர்த்துக்காது. சினிமாவுக்கு தெரியும் நம்ம யாரும் எவ்வளோ ஸ்டார்ஸோட கிட்ஸ், தேர் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். அவங்களுக்கு இல்லாத அவுட்ரீச்சா, அவங்களுக்கு இல்லாத இன்ஃப்ளூயன்சஸா எத்தனை பேரால் நின்று முடிஞ்சது? ஸோ இதெல்லாம் அது ஒரு காம்படிஷனே இல்லை ப்ரோ. நம்ம யாருமே யாருக்குமே காம்படிஷன் இல்லை. என் இலையில என்ன இருக்கு, என் தட்டில் என்ன இருக்கு, அவ்வளோதான். என் தட்டு சாப்பாடை நான் எப்படி சமைச்சு, நான் எப்படி போட்டு, எப்படி பரிமாறப்பேன், அவ்வளவுதான். இஃப் தட் இஸ் ஹானஸ்ட், இஃப் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா பீப்புள் ஆர் கோயிங் டு ஈட் இட். யூ கோயிங் டு பி பெய்ட், யூ கோயிங் டு பி a well known chef. அவ்வளோதான். அவன் பிரியாணி போட்டான், உனக்கு என்ன போச்சு? அவன் என்னமோ ஒன்று பண்ணிட்டு போறான். ஸோ அது எனக்கு another media. அது வந்து இப்போ என்ன வேணும் இந்த சினிமாவில், we need public recognition. மக்களுக்கு யார் அதிகமாக பரிச்சயப்பட்ட முகமோ அவங்கள ஏற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் வென் கம்மிங் டு சினிமா பிஸ்னஸ் அதுவும் அப்படி தான். ஒரு நோன் பர்சன், ஒரு நோன் ஃபேஸ் வேல்யூ இருக்கவங்கள போடும்போது ஆட்டோமேட்டிக்கலாக ஃபிலிம் பீப்புள் வில் the business will be so easier. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஹெல்ப் ஆகும்னு சொல்லிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் கொஞ்சம் ஹைக் ஆகிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்டில் இட் இஸ் தேர். வெதர் அது வந்து தொடருமா இல்லை நின்றுமா அந்த கான்வர்சேஷனுக்குள்ளே போகிறத விட ஆக்டிங் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ என்னோட எக்ஸாம்பிள்லேருந்து சொல்லணும்னா ஒரு 3000 ஃபாலோவர்ஸ் கூட கிடையாது எனக்கு இன்ஸ்டாகிராமில். தட் டசன்ட் ஸ்டாப் மீ ஃப்ரம் ஆக்டிங் இன் மூவி இல்லையா? So acting is totally different. Familiarity and face value is totally different. ஸோ ஆனால் ஆக்டிங்க்கு என்ன வேணும்னா ஒரு ஃபேஸ் வேல்யூவான பர்சனாக இருக்கும்போது இன்னும் நிறையா கேரக்டர்ஸ் நம்மக்கிட்ட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளை பாப்புலர் படுத்திக்கிறதுக்கு யாரையும் சாராமல், இப்போ ஒரு படம் நான் நடிக்கிறேன் அப்படின்னா என்னோட முகம் வெளியே தெரியணும், நான் வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகணும் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் கிடைக்கணும், இல்லை ஒரு லீட் ரோல் கிடைக்கணும். அப்போ தான் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆக முடியும். ஆனால் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது என்னோட இண்டிவிஜுவல் ஸ்பேஸ், என்னோட டேலண்ட்ஸை வந்து டைரெக்டாக நான் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய அது ஒரு பிளாட்ஃபார்ம். அதை யூஸ் பண்றதும் பண்ணாததும் என்னோட சாய்ஸ் தான். யாரும் வந்து நீ யூஸ் பண்ணணும்னு சொல்ல போறது இல்லை. யூஸ் பண்ணிட்டா எனக்கு இது கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. சினிமா இஸ் டிஃப்ரெண்ட், சோஷியல் மீடியா இஸ் டிஃப்ரெண்ட். நான் அப்படி தான் பார்க்குறேன். அதை எனக்கு அந்த ரீச் வேணும்னா நான் போய் அதை பண்ண போகிறேன். அதை பண்ணுறவங்கள பார்த்துட்டு ஐ டோன்ட் கமெண்ட் ஆன் இட். ஸோ திஸ் இஸ் மை ஒப்பீனியன். அவங்க சொன்னதுல இன்னொரு நல்ல பாயிண்ட் விச் ஐ மிஸ்ட் ஆக்சுவலி. என்னன்னா இப்போ எப்படி பார்த்தாலுமே அதுவுமே ஒரு ஷோகேஸ் பண்ற ஒரு மீடியம் தான். நம்ம ப்ரொஃபைல் வீடியோஸ் பண்ணி அனுப்புறோம், அதுவும் பிளாட்ஃபார்ம் தான். நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி வந்தோம்,
அப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இப்போ நாங்க உள்ள வரும்போது எப்படி இருந்திருக்கோம்? ஸோ ஐ டோன்ட் கம்பேர் எனிதிங். என்னோட that's வியூ the point, படி yes. தட் இஸ் நாட், தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் கம்பேரிங்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் வந்து ஏதோ ஒரு டேரக்டரோட கேரக்டரில் ஃபிட்டன் ஆகுனாங்கன்னா தே வில் கம் அப். இஃப் தே ஹாவ் டேலண்ட் தே வில் கம் அப். இல்லை என்னோட ஃபேஸ் வந்து தெரிஞ்சவங்க கம்மி தான் இல்லை. ஸோ ஹவு கம் அ டேரக்டர் நோஸ் மீ, ஹவு கம் த ப்ரொடக்ஷன் நோஸ் மீ. ஸோ இப்போ என்னோட ஃபேஸ் வேல்யூ தெரியணும்னா ஐ கேன் யூஸ் தட். அது யூஸ் பண்ணுமா இல்லையான்றது நம்மளோட சாய்ஸ் தான். ஸோ ஐ டோன்ட் கம்பேர் எனி திங் வித் எனி அதர் திங். இல்லை இப்போ நீங்கள் சொல்லும்போது ப்ரொமோஷனுக்காக அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அஃப்கோர்ஸ் அதுதானே ரீசனாக இருக்க முடியும். இல்ல ஆனா ஜென்யூனா இப்போ வந்து எனக்கு அவங்க பேர்லாம் ஞாபகம் இல்லை, என் ஒய்ஃப் பார்ப்பாங்க. ஸோ அதனால இல்லை பேர் நான் மென்ஷன் பண்ண வேணாம். இல்லை எனக்கு நீங்க கேட்டாங்கன்னு நான் காப்பி குடிக்கிற டைம்ல பார்க்குற கேப்பில் பார்க்குறப்ப ஸோ ஒரு சில பேர்லாம் அவங்க பார்ப்பாங்க, ரெகுலராக பார்ப்பாங்க. அவங்களாம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க ஸ்பேஸ் அவங்க கண்டென்ட்னாலுமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. இஃப் லைக் ஒரு டேரக்டரை நான் பார்க்கும்போது இப்போ அது ஒரு ஷார்ட் ஃபிலிமா பார்த்தேன்னா கண்டிப்பா நான் அவங்களை கேஸ்ட் பண்ணலாம்னு தோணும் எனக்கு. ஏன்னா அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க அவங்க. ஸோ ஃபேம் அண்ட் பாப்புலாரிட்டிக்காகவும் நடக்குது, ஆன் வெரி ரேர் கேஸ் இந்த டேலண்ட்டுக்காகவும் நடக்குது, விச் இஸ் ஓகேன்றேன். See, if she is talented, she deserves to be here. அதுல தப்பு பிளாட்ஃபார்ம்ல அவங்கள வந்து காமிச்சிக்கணும்னு Nowadays நினைக்கிறாங்க. this digital makes it so easy. நம்ம எதுனாலும் நம்மளோட கருத்து பதிவு பண்றதுக்கோ, இப்போ நீங்க என்ன ஏன் எப்படி கூப்பிட்டீங்க ஓவர் ஃபோன், யூ டோன்ட் வாண்ட் டு வெயிட் ஃபார் எனி திங். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி ஆக்சசிபிள் ஆகும்போது அங்கே என் டேலண்ட்டை நான் ப்ரூவ் பண்ணி அது மூலியமா யாராவது எனக்கு பார்த்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கிறது. ஐ மீன் த இன்ஃப்ளூயன்சஸை சொல்கிறேன். தட்ஸ் நத்திங் ராங் இன் தட். அதை பார்த்துட்டு நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளையும் நம்ம லோவாக நினச்சிக்க வேண்டாம். பிகாஸ் திஸ் இஸ் ஆர் வே, தட் இஸ் தேர் வே. இட்ஸ் லைக் தட். அவ்வளோ இல்லை இப்போ நான் இந்த சஸ்டெயின் கேள்வி பண்றது விஷயம் தான். இப்போ அவங்க வராங்கன்னா அவன் திறமை இருக்கு, அவன் ஏதோ பண்ணி வரான் அப்படின்னா அதுக்குள்ள போறதுக்கான விஷயங்கள் இருக்கும். அவன் ஒரு ஒரு நிமிஷம் வீடியோக்கு அவன் கண்டென்ட் வந்து அவன் உட்காந்து அவன் கண்டிப்பா செலவிடாம அதை பண்ண முடியாது. அவன் அதை நம்ம எதுவும் அப்படி ஈஸியா எதுவும் சொல்லிட முடியாதுல்ல. ஸோ அவன் வந்து பண்றான், ஒரு முயற்சி பண்றான். அவன் வந்து 4 பேர் வெளில பார்க்கணும், இது ஏதாவது ஒருத்தர் கண்ணில் பற்றாதான்றது ஒரு 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 ஆதங்கத்துல தான் அவங்க பண்றாங்க, ஒரு லெவலில் தான் பண்றாங்க. அப்படி பண்ணி அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு இடம் கிடைக்குது. அது அவங்க அதுக்கப்புறம் ஒரு விஷயம் கிடைச்சக்கப்புறம் எப்படி இருக்காங்க, எப்படி மற்றவங்க கிட்ட பேசுகிறாங்க, எப்படி பழகுறாங்க, அவங்க எப்படி அணுகுறாங்க மற்றவங்கள, ஒரு ஒரு இடம் கிடைச்சக்கப்புறம் அவங்க எப்படி வந்து மற்ற பேர்கிட்ட பேசுகிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ணுறது. இது எல்லாமே வந்து நம்ம ஒரு விஷயத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், மக்கள்கிட்ட எப்படி நம்ம பேசுகிறோன்ற ஒரு விஷயந்தான். ஸோ அதுக்குள்ளே ஒரு 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 விஷயம் நடக்கும், அது சஸ்டெயின் ஆகணும். ஆகிட்டாங்கன்னா நம்ம யாரையும் எதையும் தடுக்க முடியாது. ஆனால் இன்னொரு ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகிருக்கு. பிகாஸ் இந்த இன்ஸ்டாகிராம் டிக்டாக்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய மக்களுக்கு சினிமானா என்னன்னு தெரியுது. இப்போது ரீல்ஸ் ஒரு கண்டென்ட் எடுக்கிறாங்கன்னா சில ரீல்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்பா என்னமா எடிட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன கேமரா எப்படி சூப்பராக கொண்டு போயிருக்கான். ஸோ அப்போது ஒரு ஒரு பீப்புளே வந்து ஒரு தியேட்டர் போய் பார்க்கும்போது அவனுக்கு ஆங்கிள்லாம் தெரியுது, அவனுக்கு எடிட்டிங் தெரியுது, அவனுக்கு இது வந்து எப்போனா இந்த இன்ஸ்டாகிராம் டிக்டாக் வந்ததுக்கு அப்புறம் இருக்காங்க எல்லாரும். ஐயோ இன்ஸ்டாகிராம் டிக்டாக்கும் சேர்த்து ஓடிடியும் அது சேர்த்து தான் சொல்லுவோம். ஓடிடி Because you are அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் கம்ப்ளீட்டா குளோபலான நிறைய directors-க்கு ஒரு நியூ டைரக்டர்ஸ்க்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஓடிடி. ஓகே அது அந்த ஆங்கிள் பார்க்கும்போது அப்படி முன்ன மாதிரிலாம் டபாய்க்கலாம் முடியாது. ரிவ்யூவே இப்ப வேற மாதிரி இருக்கு. ஒரு ரிவ்யூவே இப்ப வேற மாதிரி இருக்கு வெளில வரும்போது. எக்ஸாக்ட்லி ஒரு சீன்னால தம்பி அந்த ஃப்ரெண்ட்ஸ் சீரிஸ் தான் பக்கா அப்படி அவ்வளவு அப் டு டேட்ல இருக்கானுங்க. அண்ட் ஒருத்தன் கண்டுபிடிச்சா போதும் தமிழ்நாடே கண்டுபிடிச்சா. சோ இப்போ இது எல்லாமே சேர்த்து என்ன பண்ணுதுன்னா ஒரு இயக்குனரை வந்து இட்ஸ் புஷிங் ஹிம் டு பி வெரி ஃப்ரெஷ், டு பி வெரி நியூ, டு பி வெரி ஆத்தென்டிக். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா வில் ஹேவ் டு ரீஇன்வென்ட் ourselves. திருப்பியும் பழைய மாவு இனிமேல் செல்லுபடி ஆகாது, விற்க முடியாது. இப்போ நம்ம புதுசாக ஏதாவது ஒன்று அரைச்சே ஆகணும். ஸோ தட் இஸ் வெரி குட் திங். நம்ம கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் வந்தது நல்ல விஷயம் தான். இப்போ வந்து முன்னாடி என்ன படம் போட்டாலும் தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு ஆள் இருந்தது சில படங்கள். ஆனா இப்போ எவ்வளவு பெரிய ஆக்டர் போய் நடிச்சாலும் அந்த படம் நல்லா இல்லைன்னா இது நல்லா இல்லை. இப்போ தெரியாத ஒரு புதுமுகம் வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது நல்லா இருக்குன்னா பார்க்குறாங்க, அதுக்கும் க்ரௌடு வருது. ஸோ இது எல்லாமே ஒரு சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் இது புதுசாக மாறிடுச்சு. ஸோ பார்க்குற பார்வை ஆடியன்ஸ்க்கு நல்ல கதை எது இல்லை இந்த கதை போய் பார்க்கலாம் இது சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு நாலேஜ் இருக்கும்ல, அது அதிகமாகிடுச்சு. ஸோ சினிமா இப்போ எல்லாருக்குமே தெரியும், எடிட்டிங் எல்லாருக்குமே தெரியும், ஸோ கேமரா நாலேஜ் எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ அது சோஷியல் மீடியா இது எல்லாருக்கும் மீன்ஸ் எல்லாருக்கும் இல்ல இல்ல, இல்ல. Like, ஒரு இன்ட்ரெஸ்ட் வர இல்லைங்க, ஆரம்பிச்சிருச்சு நீங்க சொல்றது சரிதான். அது எப்படி எதை வச்சு சொல்லணும்னா, ஒரு 5-6 இயர்ஸ் பேக் வந்து நம்ம எங்கேயாவது அவுட்டோர்ல ஷூட் பண்ணும்போது அவ்வளவு கூட்டம் வரும். இப்ப ஷூட் பண்ணும்போது போற போக்குல பாத்துட்டு போயிட்டே இருக்கு. யாருமே நடிகர் அவ்வளவுதான். ஏதோ ஷூட்டிங்ப்பா அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஏன்னா எவ்ரிபடி இஸ் ஷூட்டிங். ஆமா அந்த ஊர்ல லோக்கல்லே ஃபேமஸான யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராமர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ எவ்ரிபடி நோஸ் வாட் ஷூட் இஸ். ஸோ அதனால நான் இவங்க சொல்றது கரெக்ட் தான். இன்னொரு எல்லாருக்குமே விஷயம், ஓரளவுக்கு மேக் பிசினஸ் மணி. ஸோ அதாவது நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிற, சில பேர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் தாண்டி அவனுக்கு ஏதோ வருது, ஏதோ பண்ணுறான், அல்ல அவனுக்கு ஒரு இன்கம் கிடைக்குது, அவன் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு அவன் என்ன செய்கிறானோ அதை செஞ்சுட்டு இருக்கான். ஸோ அவன் அடுத்தவங்களை வந்து தொந்தரவுப்படுத்தலை. ஸோ அதுக்குன்னு சில பேரும் இருப்பாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே 50-50 நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் சினிமாவுக்கு இப்போ நான்லாம் வந்ததுன்னா, நான் ஆஃபீஸாக போய் ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது எனக்கு ஆரம்பத்தில் ஒரு கோவம் இருந்தது. என்னடா டிக்டாக் பார்த்துட்டு திடீர்னு கூப்பிட்டு போனாங்க, ஏன்னா அவங்கள முன்னாடி கூப்பிட்டு போகிறாங்க, ஏன்னா அவங்கள உட்கார வச்சுருக்காங்க, நம்ம நிற்க வைக்கிறாங்க. எனக்கு அந்த கோவம் இருந்தது. சார் நம்மளே பேசாமல் ஒரு நல்ல ஃபோன் வாங்கி லைட் வாங்கி வீட்டில் உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோன்னா யாருமே பேசாமல் அங்கே உட்காந்துருக்கலாம் போல. அப்போ ஷார்ட் கட் ஆகுது அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். பட் என்னோட வே அது இல்லை. எனக்கு அந்த வே வரலை. எனக்கு உட்காந்து மனக்கட்டு செலவு பண்ணி ரீல்ஸு டான்ஸ் எல்லாம் போட்டு அந்த எஃபர்ட் என்னால் கொடுக்க முடியல. அதான் உண்மை. அதை நான் யோசிச்சிட்டேன், எனக்கு அது வரல முல்லை. ஸோ உனக்கு என்ன வரும், ஆஃபீஸ் போ, ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, படி, ஆடிஷன் பண்ணு, அது நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களா இன்னும் பெட்டர் ஆக்கிக்கோ. எனக்கு அந்த மாதிரி தான் என்னோட தாட் இருந்தது. ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்தது. எனக்கு பண்ணுன்னா அதை நான் பண்ணுவேன், பண்ணலன்னா நான் பண்ண மாட்டேன். அது பண்ணுறதுனால நான் வந்து நல்ல ஆர்டிஸ்ட்டும் இல்லை, அது பண்ணாததுனால நான் கெட்ட ஆர்டிஸ்ட்டும் இல்லை. ஸோ வாட் எவர், அது எதுவுமே சொல்ல முடியாது, நம்மளால எதையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. வர்றது வந்துட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு படம் வந்து ஹிட் ஆயிடுச்சு, தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னா, மோஸ்ட்லி தோல்வி ஆகும்போது பழி வந்து மோஸ்ட்லி அந்த படத்தோட டேரக்டருக்கு, ப்ரொடியூசர் அந்த பக்கம் தான் போகுது. இன்னொரு பக்கமும் சொல்லப்படுது, அதாவது ஒரு படம் தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து டேரக்டர், ப்ரொடியூசர் தான் பாதிக்கப்படுது, ஹீரோக்கு அது பிரச்சனை இல்லை, அவங்க அசால்ட்டாக அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க அப்படின்ட்டு. இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ப்ராப்ளி ஃபார் த டாப் 10 ஹீரோஸ், டாப் 15 ஹீரோஸ் மொத்தம். ஏன்னா அவங்க மொத்தமே 15 பேர் தானே இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க. மற்றவங்க எல்லாமே அது ஹீரோஸை மட்டும் பாதிக்குன்றதே வந்து ஃபஸ்ட்டு ஒரு அந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாரையும் தான் பாதிக்க போகுது. இப்போ சின்ன சின்ன ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஃபீமேல் மெயின் கேரக்டர்ஸ் பண்ணவங்களா இருக்கட்டும், இப்போ புதுசாக ஒரு வில்லனாக இன்ட்ரடியூஸ் ஆகிறார், எல்லாரையுமே தான் பாதிக்க போகுது. ஸோ இப்போ அவங்கள பெரிய டாப் ஹீரோஸை எப்படி பாதிக்கும்னா மேபி ரெம்யூனரேஷனில் பாதிக்கும். அண்ட் எல்லாருமே இன்னைக்கு தேதியில் எல்லாருக்குமே தெரியும், டாப் 15 ஹீரோஸு அடுத்த 2 வருஷத்துக்கு எல்லாருமே படம் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு படம் வந்து அவங்களோட கெரியரை ஒன்றும் ஆல்டர் பண்ணுற போகிறது கிடையாது. அண்ட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் எவ்ரிபடி இஸ் வெரி இப்போலாம் வெரி கிரிட்டிக்கல் அபவுட் சூசிங் திங்ஸ். அது சரியா போகலாம், தப்பா போகலாம், ஆனால் அதுக்கு ஒரு கணக்கு போடுறாங்க, அதுக்கு ஒரு மெனக்கெடல் இருக்கு. நம்ம ஹானஸ்ட்லி நாங்களே ஒத்துப்போம், நாங்களே ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணும்போது இந்த கேரக்டர் ஏன் சூஸ் பண்ணும், இந்த படத்துல ஏன் இந்த கேரக்டர் வருது, இது ஏதாவது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுதா, இந்த படம் எப்படி பிளேஸ் ஆக போகுதுன்ற வரைக்கும் நம்ம யோசிச்சு நம்மளே யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாருக்கெல்லாம் பிடிக்கும், இது யாரெல்லாம் பாப்பா, எந்த ஏஜ் கேட்டகரிலாம் பாப்பா, இவங்களுக்குலாம் இது பிடிக்குமா, அவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்காங்க. ஆமா, இல்ல ஒரு படத்துக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமான்னு வேற ஒரு क्वेश्चन வரும். இல்ல ஒரு கேரக்டர் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் என்னோட ப்ரொஃபைல்ல இது என்ன அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருமான்றது மட்டும்தான் என்னோட ப்ரியாரிட்டியா இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் ஐ கான்ட் பிக் த கேரக்டர்ஸ். ஸோ ஒரு மேபி என்னோட சீன்ஸ் கம்மியா இருக்கலாம், என்னோட டைம் கம்மியா இருக்கலாம், நான் என்னோட ஸ்க்ரீன்ல என் கேரக்டர், பட் அது என்ன இம்பாக்ட் தரப்போகுது அந்த ஸ்டோரியோட, நான் ஸ்டோரிக்குள்ள இருக்கேன்னா வெளியே இருக்கேன்னா இது எனக்கு அடுத்த ப்ரொஃபைல கொடுக்குமா. ஆப்வியஸா நம்ம பணம் மட்டும் சம்பாதிக்கிற மாதிரி இருந்தா அதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு, நம்ம அதை பண்ணலாம். இங்க நமக்கு தேவையானது நேம் அண்ட் ஃபேம் அண்ட் தட் ஃபேஸ் வேல்யூ, நம்மளோட ஆக்டிங்கான ஒரு ரெகக்னைசேஷன், அடுத்து அதனால நமக்கு நிறைய படங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது ஐ வில் பி வெரி சூஸி அபவுட் மை கேரக்டர். நான் ஒரு படம் பண்றது அடுத்து எனக்கு அடுத்த லெவலில் எனக்கு கூட்டிட்டு போகுமா, அது மூலியமா எனக்கு 4 படம் கிடைக்குமா, ஓகே இவங்க இதை பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்களா, இந்த கேரக்டர் பேசப்படுமான்றது நம்மளே யோசிக்கும் போது பீங் அ ஹீரோ ஆர் ஹீரோயின் ஆர் மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸ் அப்படிங்கும்போது அவங்க யோசிச்சு சூஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு படம் ஃபெயிலியர் ஆகும்போது அஸ் அ டீமாக வி ஹாவ் டு அக்செப்ட். லைக் ஒரு ப்ரொடியூசர் மேலேயும் டேரக்டர் மேலேயும் மட்டும் ப்ளேம் போடுறது வந்து
ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் ஜென்யூன். வி ஆல் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் அப்படின்னு எடுக்கும்போது வி கேன் கிவ் ஒன் அடுத்த ஒரு நல்ல படம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதுலேருந்து உருவாகும் அப்படின்றது. வெறும் ஒரு டேரக்டர் மேலே ப்ளேம் போடுறது, காமன் ஆடியன்ஸ் அதை அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களோட வியூ அது மட்டும்தான். ஸோ ஆனால் ஆஸ் அ டீம் மெம்பர்ஸ் வி ஹாவ் டு அனலைஸ் தட். ஓகே, ஏன் இது போச்சு, என்ன நம்ம சைடில் என்ன மிஸ்டேக் இருக்குன்றது வந்து இட் வில் லீட் அஸ் டு அ ஹெல்த்தி ஃபிலிம் மேக்கிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. ஸோ ஏன் கேட்டேன் அப்படின்னா, இப்போ நிறைய இயக்குனர்கள் வந்து அப்படியே நிற்கிறாங்க. ஆனால் அந்த ஹீரோஸ் வந்து அடுத்த படங்களுக்கு அப்படியே மூவ் ஆகி போயிடுறாங்க. இயக்குனரால் தான் அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அதுவும் எஸ்பெஷலி முன்னெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் படம் ஹிட் கொடுத்துட்டா ஓகே, ஒரு 3-4 படம் ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ மாறிடுச்சு. மொதல் 2-3 படம் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்கு ஒரு டைரக்டரா. ஒரு ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பேர் தான் ஃபர்ஸ்ட் படத்திலே இன்னும் நல்ல ஒரு ஜம்ப் கிடைச்சி ஒரு நல்ல இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. ஆனால் இப்போ இது இப்போ நீங்கள் இப்போ ஒரு முதல் படம் இயக்குனர் வச்சுக்கோங்களேன், இப்போ அவரும் வந்து பெரிய ஹீரோ வச்சு போக முடியாதுல்ல. ஆமாம். இன்னைக்கு இருக்கிற நிதர்சனம் அதுதானே, ஒரு பெரிய ஹீரோலாம் வச்சு போக முடியாது. ஸோ இப்போ அந்த படம் போகல அப்படின்னா அது 2 பேருக்குமே தான் செட் பேக். நாட் ஜஸ்ட் ஃபார் த டேரக்டர், நாட் ஜஸ்ட் ஃபார் த ப்ரொடியூசர், நாட் ஜஸ்ட் ஃபார் த ஹீரோ, எல்லாம் அந்த என்டையர் டீமுக்குமே தான் அந்த செட் பேக். ஆனால் இப்போ ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு புது டேரக்டர் பண்ணுறாருன்னா பெரிய ஹீரோ போயிட்டே தான் இருப்பாரு. ஆஸ் ஐ டோல்ட் யூ earlier, அடுத்த 6 படம் வச்சிருக்காரு ஒரு கையில். இட் இஸ் நாட் கோயிங் டு ஆல்டர் his career. கண்டினியூஸா அந்த மாதிரி 5 படம் வேணும். இந்த கம்பேரிசனே ஃபர்ஸ்ட் நம்ம இதை பண்ணக்கூடாது. ஏன்னா டேரக்டர் இஸ் அ கிரியேட்டர். ஒரு சப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்த சப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் ஸ்பேஸ் வேணும். ஒரு ஆக்டரையும் டேரக்டரையும் நம்ம கம்பேர் பண்ணி பேசுறதே வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் ஃபேர். ஏன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்து வாய்ப்புகள் நிறைய இருக்கும், நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும், அதுல நம்ம ஃபிட் இன் ஆக வாய்ப்பு இருக்கும், அதனால நம்ம மூவ் ஆன் போயிட்டு இருக்கோம். ஆனா ஒரு டேரக்டர்ன்றவர் ஒரு சப்ஜெக்டோட கிரியேட்டர் இல்லை. ஸோ அந்த கிரியேட்டர் எப்படி வந்து 10 சப்ஜெக்டை வச்சுட்டு ஒருத்தரால் படம் எடுக்க முடியாது அடுத்தடுத்துன்னு வர்றதுக்கு. யூ காட் இட் ரைட். ப்ராக்டிக்கலி ஒரு இதை கிரியேட் பண்ணுவாங்க, அது முடிச்சுட்டு அது எக்ஸிக்யூஷனுக்கு அப்புறம் அடுத்ததை கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் ஸ்பேஸ் வேணும். ஸோ கம்பேரிங் அன் ஆக்டர் அண்ட் டேரக்டர் வந்து ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் ஃபேர். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே நிறைய கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு கதாபாத்திரம் திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டே இருக்காம்பா, இனிமேல் அந்த கேரக்டரை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் பயப்படுற மாதிரியான கேரக்டர் தான் இருக்கா? இருக்கு, எனக்கு இருக்கு. விடுதலையில அந்த விக்டிமைசேஷன் சீன் அது பண்ணதுக்கும் அதே மாதிரி ஒரு அடுத்த ஆஃபரும் வந்தது. அதே மாதிரி ஒரு ஆஃபர் வந்தது. அதே மாதிரினா லைக் நாட் எக்ஸாக்ட்லி பட் அகெயின் அ விக்டிமைசேஷன் அப்படின்ற ஒரு ஐ ஃபீல் லைக் இந்த ஸ்டீரியோ டைப் வேண்டாம். கிவ் மீ சம் வெர்சடைல் திங். ஸோ மக்கள் வந்து அப்போல்லாம் பேக் 10 years முன்னாடி எல்லாம் ஒரு பொண்ணு போலீஸாக பண்ணிச்சுன்னா அந்த பொண்ணு போலீஸாகவே தான் வரும். ஒரு பொண்ணு வந்து கிராமத்து லுக்கு பண்ணினாங்கன்னா அந்த பொண்ணு கிராமத்து லுக்காகவே தான். அது வேண்டாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ அந்த கேரக்டர் வித் அ குட் லைக் மெயின் ஸ்ட்ரீம் டேரக்டர் தான், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட், வந்தது. நான் யோசிக்கவே இல்லை அந்த செகண்ட். நோ, I like his direction. I desperately want to act in his film, but I don't want this character. பட் நீங்கள் சொல்லும்போது முன்னணி டேரக்டர்னு சொல்கிறீங்க, பட் உங்களுக்கு வாய்ப்பு போகுது, அதை நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, பிகாஸ் தி திங் இஸ் வாய்ப்பு போகுது அப்படியெல்லாம் நான் நினைக்க மாட்டேன். நான் இதை ஜென்ரலைஸ் பண்ண விரும்பல. ஏன்னா எங்கேயும் போகாது, எனக்கானது என்கிட்ட வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்னொன்று, இது வேணுமா வேண்டாமான்னு நான் தானே முடிவு பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது இதில் ப்ளேம் எடுத்துட்டோ இல்லை அதனால கவலைப்பட்டுட்டோ இல்லை. ஐ பிலீவ் லைக் அதே டேரக்டர் வேற ஒரு நல்ல கேரக்டர், வேற ஒரு லீட் போர்ஷன் நமக்கு கொடுப்பாருன்ற ஒரு பிலீவ் எனக்கு இருக்குது. அந்த டேரக்டரே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தாலும் அவங்க ஆஃபர் பண்ண அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால அந்த டேரக்டர் இன்னொரு வாய்ப்பெல்லாம் கொடுக்காம போயிடுவாங்க அப்படின்லாம் யோசிக்கிறது இட்ஸ் வெரி சிலி திங். அதனால ஐ டோன்ட் திங்க் ஆல் தட். யா, உங்களுக்கு அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் ரிப்பீட்டடாக ஏதாவது? போலீஸ் தான் அவங்க சொன்னாங்கல்ல, அது 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்பயும் அதே தான். ஓகே, சேதுபதியில் ஆரம்பிச்சுதான் போலீஸ். அண்ட் சேதுபதிக்கு அப்புறம் நான் போலீஸ் படங்கள் மட்டும் 20 படம் நான் நோ சொல்லியிருப்பேன். அதை தாண்டி நான் இன்னும் 4 படம் பண்ணியிருக்கேன் போலீஸா, சேதுபதி தாண்டி. அதான் இப்போ நம்ம as she said, it's a very bold statement to make in the first place. So thank you. It's a very bold statement to make. இப்போ நான் அதை ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ரைட் நோ தான், போலீஸ் வேணாம், இப்போ தான் ஒன்று பண்ணேன், திருப்பி போலீஸ் வேணாம் சொல்லிட்டு இருந்தேன். நிறைய போலீஸ் ரோல்ஸ் வந்துக்கிட்டே தான் இப்போ வரைக்கும் இருக்குது, இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ அதுலேருந்து நான் அடுத்ததான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, அந்த போலீஸ் ரோலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குது அதை நான் சூஸ் பண்ணி அது பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
நான் ஆல்மோஸ்ட் ஒரு 30 போலீஸ் ரோல்ஸ் வந்துருந்துச்சுன்னா அது வந்து டோட்டலாக ஒரு 5 போலீஸ் ரோல் எடுத்து பண்ணியிருப்பேன். அது படம் நல்லா போகுது போகல அதெல்லாம் ஒரு கால்குலேஷன்ல பண்றோம். அது நமக்கு என்ன வேணாலும் தப்பலாம் personal-ஆ. எனக்கு அந்த பர்சனலா போலீஸ் என்ன பண்ண போறான்? எக்ஸாக்ட்லி தட் கேரக்டர் வாட் இஸ் தட் கேரக்டர் கோயிங் டு டூ. இப்போ அவங்க சொன்னதே வந்துட்டு இப்போ விடுதலையிலிருந்து சேம் விக்டிம் அப்படியே இருந்தாலும் வேற மாதிரியான ஒரு 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 இம்பாக்ட் அந்த கதையில கிரியேட் பண்ண போகுது அப்படின்னா ஐ வுட் ஹவ் கன்சிடர் தட். அப்படி சொல்ல வரேன். ஸோ நம்ம அவங்களும் ஏன் அதை யோசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சைடில் யோசிப்பாங்க. இப்போ இவனை போலீஸாக காட்டினா கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா சேதுபதியில் இவன் போலீஸ்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். அதனால இவனை போலீஸாக காட்டினா கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, அப்போ அதை நம்மளுடைய ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? இப்போ நான் அதில் வந்து ஒரு நல்ல போலீஸாக பண்ணியிருந்தேன். இப்போ நான் அதுக்கப்புறம் ஒரு படம் சூஸ் பண்ணேன், ஒரு நெகட்டிவ் போலீஸாக பண்ணியிருந்தேன். தட் ஃபெஸ்ட் மீ another film. அந்த படம் இட் didn't do that well. ஆனால் அந்த படத்தோட எடிட்டரு அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லி எனக்கு இன்னொரு படம் ரெஃபர் பண்ணார். அதில் நான் போலீஸ் இல்லை, பட் இன்னொரு படம் ரெஃபர் பண்ணார், அதில் நான் வில்லனா பண்ணேன். ஸோ அந்த டைமென்ஷனை நம்ம கிரியேட் பண்ணுறதுல தான் இருக்கு. பீப்புள் ஆர் நாட் கோயிங் டு ஸ்டாப் ஸ்டீரியோ டைப்பிங். அப்படி பண்ண முடிஞ்சதுன்னா நாகேஷ் சார் 100 படம் ஹீரோவாக பண்ணிடணும், நம்பியார் சார் 100 படம் ஹீரோவாக பண்ணிடணும், ரகுவரன் சார் எவ்வளோ படம் ஹீரோவாக பண்ணிடணும். இப்போல்லாம் அவங்களாம் ஸ்டால் வாட்ச் பெஸ்ட் பெர்ஃபார்மர். நாசர் சார் அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸ்டீரியோ டைப் பண்ணி தானே இங்கே வந்திருக்கோம். இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ அதை நம்மளுடைய ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இப்போது. இது வந்து இவ்வளோ காலத்தில் எனக்கு இப்போ இருக்கிற ஒரு அபிப்பிராயம். இதுவும் நாளை பண்ண மாறலாம். இப்போதைக்கு தட் இஸ் ஹவ் ஐ அப்ரோச் இட். சேம் எனக்கு அதே தான். பட்டுன்னு ஒரு படம் என்னோட முதல் படம், அதுலேயும் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் பண்ணேன். ஆர் ஓகே பேபிலையும் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் வந்திருப்பேன். பட் அந்த ஒரு சீன் இருக்கும். அதுக்கப்புறமும் ஒரு படத்தில் ப்ரெக்னெண்ட்டாக பண்ணேன். நான் பண்ண எல்லா படத்துலையும் நான் மாசமாக இருந்தேன், இல்லைன்னா என் பக்கத்தில் ஒரு குழந்தை இருக்கும். ஸோ இதே மாதிரியே தான் போயிட்டு இருந்தது. இப்போ தென்றல் சொன்ன மாதிரி இப்போ ஒரு வாய்ப்பு வந்துட்டே இருக்கு, இதே மாதிரி சொல்கிறாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணக்கூடிய விஷயம், ஐ மீன் அந்த ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் நான் இருக்கணுமான்னு நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். இதை நான் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஓகே இப்போ நான் எதாவது பண்ணியிருக்கேனா, நான் எதுவுமே பண்ணலை, என் படம் எதுவுமே ரிலீஸ் ஆகலை அப்படின்னா நான் கண்டிப்பாக ஓகே சொல்லி நான் படம் பண்ணிடுவேன். நான் ஃபஸ்ட்டு வெளியே தெரியறதுக்கு தான் நான் பார்ப்பேன். அது நான் கண்டினியூஸாக அந்த ப்ரெக்னெண்ட்டாக நடிக்கிறேன், இல்லை எனக்கு வந்து 2 குழந்தை இருக்குன்னு யோசிக்க மாட்டேன். முதல்ல நான் வெளியே தெரிகிறேன், நான் டிமாண்ட் பண்ணுறதுக்கு நான் முதல்ல வரேன். என்னோடய ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்காமல் நான் டிமாண்ட் பண்ண முடியாது. ஸோ டிமாண்ட் பண்ணுற இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இல்லைங்க நான் பண்ண மாட்டேன், சாரிங்க அப்படின்னு நான் ரெக்வஸ்ட்டாக கேட்குறது. ஸோ இப்போ நான் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் முன்னாலாம் அது பண்ணல. இப்போயும் நான் ஒரு ப்ரெக்னென்ட் ஸ்டோரிக்கு ஓகே பண்ணியிருக்கேன். அது ஒரு நல்ல டைரக்டர், இது கேரக்டராகவே வேறு. இதில் அழுகிற மாதிரியே நான் இருக்கல, டோட்டலாக ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் நான் உடனே ஓகே சொல்லிட்டேன். பரவாயில்ல, இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தானே எனக்கு 10 பிள்ளை இருந்தால் என்ன, இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு. பிகாஸ் இதில் தெரியக்கூடிய முல்லை வேறு மாதிரி இருப்பாள், இதில் நான் காட்டக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம பண்ணி பார்க்கலாமேன்னு நானும் தென்றலுமே ஒரு படம் பண்ணோம். ஸோ அப்போவே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வில்லேஜ் ரோல் கொடுக்கும்போது எனக்கு இல்லைங்க, அவங்க வந்து ஒரு மாடர்ன் கேர்ள் பொண்ணு இருக்குன்னு, அதுவும் சாரி தான் அது கடைசியில். பட் நான் ட்ரை பண்ணணுன்னு ஒரு இது இருந்தது. எல்லா டைமுமே எனக்கு வில்லேஜ் லுக்காகவே கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு வில்லேஜ் லுக் வேணாம், நான் அதையே பண்ணுறேன், நான் கொடுத்ததே பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டைப்பை ஃபஸ்ட் டைம் எனக்கு நான் உடைச்சிட்டு வேற விதமான ஒரு பொண்ணாக நான் பண்ணேன். மாடர்னாக கொஞ்சம் பேசக்கூடிய ஒரு பொண்ணாக பண்ணேன். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் நான் அதை பண்ணணும் நான் பண்ணேன். ஏன்னா எல்லா டைமுமே நான் வில்லேஜ் பொண்ணாக பண்ணுறேன், ப்ரெக்னெண்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த டைம் நான் அதே ரொம்ப அந்த வில்லேஜ் பொண்ணு நான். ஆமாம், நான் ரிஜெக்ட். ஆனால் அதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். செம்ம கேரக்டர் என்கிட்ட அது ஃபர்ஸ்ட் சொல்லவே இல்லை. என்ன படம் அது சொல்ல முடியாது, ரிலீஸ் ஆகட்டும். அது வந்து செம்ம கேரக்டர். என்கிட்ட முதல்ல வந்து இந்த ஸ்டோரி தான் சொன்னாங்க, மாடர்ன் சொல்லிட்டு. நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சொல்லுங்க, அவங்களே சொல்றாங்க. இல்ல முல்லை சொல்ல மாட்டேன். நான் அதே மாதிரி கூட்டி இன்டர்வியூ எடுக்க அன்னைக்கு நாங்க நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே முல்லை எப்படி சொல்ல முடியாது. இருங்க நான் வந்து சொல்லிட்டேன், இல்லை சார் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார், எப்படி நீங்கள் இந்த ரோலுக்கு என்ன சூஸ் பண்ணீங்க நான் கேட்டேன். மாடர்னாக இருக்கே, என்ன எல்லாரும் வில்லேஜ் லுக்கு தானே கூப்பிடுவாங்க, என்ன திடீர்னு நீங்கள் இந்த மாதிரி மாடர்ன் ரோல்லாம் தரீங்க. இல்லை இதுலேயும் நீங்கள் சாரி தான் கட்டுவீங்க, ஆனால் நீங்கள் பேசுகிற உங்கள் தோரணை எல்லாமே வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். சரி ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நான் ஓகே பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னொரு ரோல் சொன்னாங்க, அது சூப்பராக இருந்தது. அது எப்போ சொன்னாங்கன்னா பூஜைக்கு வந்த அன்னைக்கு சொல்றாங்க. It has so much weightage. அந்த கேரக்டர் செம்ம வெயிட்டான கேரக்டர். அப்படியே தள்ள இதையே முன்னாடி நீங்க சொல்லல, ஏன் இப்படி பண்றீங்க, உட்காந்துட்டு ஏன் சொல்லி பண்றீங்கன்னு. அப்புறம் நானே வந்து போயிட்டு சரி நல்ல விஷயம் தான், அந்த ரோல்
நான் பண்ணிடுவேன், அது எனக்கு தெரியும். ஏன்னா அதுதான் நான் எல்லா டைமும் பண்ணிட்டு இருக்கேன். என் வீட்லயும் நான் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அது என்னால நடிக்க முடியும்னு ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனா இதை என்னால பண்ண முடியாது. என்னால கண்டிப்பா பண்ண முடியாது. அப்ப நான் ட்ரை பண்ணணும். அடுத்த தடவை எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் என்ன புஷ் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணணும் முல்லை அப்படின்னு நான் வந்து புதுசா கத்துக்கிறதுக்கு எனக்கு வந்து அது ஒரு ஆரம்பமா இருந்தது. ஸோ நான் அப்படிதான் பார்த்தேன். ஆனா வர ரோல்ஸையும் நான் விடல. நான் வெளியே காமிச்சிட்டே இருக்கேன். முதல்ல என் ஃபேஸ் நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். என்னவா நீங்க வேணா பாருங்க. நான் என் ஃபேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் நான் எடுக்கிற இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்னால நான் எடுத்தா எனக்கு ஆனா அந்த பயம்லாம் இருக்கு. மேபி நான் ஒரு டைரக்டருக்கு நான் வந்து நோ சொல்றேன்னா கூப்பிடுவாங்களோ இல்லையோ அப்படின்னு ஒரு பயம் எனக்கு இருக்கும். இருந்துட்டு தான் இருக்கு எனக்கு அது. ஆனா அதை மீறியும் நான் ஒரு படத்துக்கு நோ சொன்னேன். பெரிய டைரக்டர், நான் போய் பார்த்துட்டுலாம் வந்துட்டேன். I think the same thing what I said. முல்லை பண்ணாத, நான் ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லிட்டேன். இல்ல வாய்ப்பே இல்லை. நான் வீட்டுக்கு போயிட்டு மன்னிச்சிருங்க சார், என்னால் இந்த ரோல் பண்ண முடியாது சார், எனக்கு வந்து இது வேண்டாம், நான் வந்து இதே மாதிரி பண்ண விரும்பல, முல்லை எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, வேண்டாம் சார். இல்ல அதான் லைக் அழுகிற மாதிரி இல்ல விக்டமா இல்லனா வாட்எவர் விக்டமா இல்லனா சம்திங். அது அது எனக்கு ஒரு பெரிய கோவம். எப்ப பார்த்தாலும் கருப்பா இருக்கிற பொண்ணு டஸ்கா இருக்கிற பொண்ணுன்னா ஒரு விக்டம்குள்ளேயே தள்ளிக்கிட்டு எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. ஸோ நான் வந்து வீட்டுக்கு போய் யோசிச்சு வேணான்னு சொல்லிட்டேன். வீட்டுக்கு வந்து வேணான்னு சொல்றோமே தப்பா இருக்குமோ, நம்ம நேர்ல போய் வேணான்னு சொல்லணுமா, அதனால ஓவர் போன்லயே வேணான்னு சொல்லிட்டேன். இப்படிலாம் எனக்கு கன்ஃபியூஷன். இல்ல முடிஞ்சு விட்டுரு அப்படின்னு. அதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்க செலக்ட் ஆயிட்டாங்க. பட் எனக்கு ஒரு பயங்கர ஒரு பீஸா இருந்துச்சு. ஓகே நான் பண்ணல, நான் வந்து நான் அடுத்த ஸ்டெப் போய்கிட்டு இருக்கேன், நீ ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட, நீ சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, அதை நீ ப்ராப்பரா பண்ணு. இன்னும் பெரிய ஆர்டிஸ்டா சூஸ் பண்ணி தான் இன்னும் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. சார் ஏதாவது ஒன்லைன் சொல்ல முடியுங்களா சார், என்னோட கேரக்டர் கொஞ்சம் நீங்க சொன்னா எனக்கு நான் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓ கதைலாம் கேட்குறீங்களா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதெல்லாம் போய் பேஸ் பண்ணுவாங்க. நான் அப்பயுமே நான் எப்படி கேட்பேன்னா ரொம்ப ஹம்பிளா, சரி சரி சார் நான் இப்போதான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், ரிலீஸ் ஆயிருக்கு, எனக்கு அந்த என்னோட கேரக்டர் மட்டும் நீங்க கதைலாம் வேண்டாம், என்னோட கேரக்டர் மட்டும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டா போதும், நான் யோசிக்கிறேன் சார். ஓ ஓகே சரிம்மா நான் அந்த கூப்பிட்றேன் 10 நிமிஷத்துல அப்படின்னு கட்டு. நான் 10 நிமிஷம் அப்புறம் நான் கூப்பிடுவேன் திருப்பி. சார் 10 நிமிஷம் கூப்பிட்றேன், நீங்கள் மறந்துட்டீங்க போல சார், அதை ரிமெம்பர் பண்ண கால் பண்ணேன். பார்த்தம்மா ப்ரொடக்ஷனில் நான் பேசிட்டு நான் உங்களுக்கு நானே கால் பண்ணுறேம்மா அப்படின்னு கட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் கதை கேட்கும் போதும் இந்த பிரச்சனை இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அந்த தப்பு பண்ணுறேன்னா இல்லையாங்கிறத தாண்டி ஒரு சேம் அதே மாதிரி கேரக்டர் இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தேன். ஸோ என்னோட ரிஜிஸ்டர் பண்ணணும் என்னோட ஃபேஸை. நான் என்ன வேல்யூவாக நான் மாற்றிக்கணும். அப்புறம் நான் டிசைட் பண்ணணும். அது என்னோட தலையில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் இப்பயும் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அப்படிதான் வருது, வேற ஒன்றும் பண்ண முடியல. ஓகே பட் உங்க எல்லாருக்கும் தேங்க்ஃபுல்லி எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஏன்னா கேட்டால் மேபி எனக்கு அப்ரோச் ஆன டேரக்டர்ஸ் இல்லை நான் பேசின டேரக்டர்ஸ் வந்து தே வெரி கைண்ட் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் 3 படங்களுமே வந்து நான் நேரில் டேரக்டரை கூட பார்க்காம ஒரு ஆடிஷன் போகாமல் ஆஃபீஸ் போகாமல் நேராக ஷூட் போய் பண்ண படங்கள் தான். ஸோ தேங்க்ஃபுல்லி அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை. தே ஆர் வெரி கைண்ட் சொல்லியிருக்காங்க எனக்கு ஓவர் ஃபோன்லேயே. லைக் புதுசாக வந்த பொண்ணு அப்படியெல்லாம் இல்லை. லைக் ஐ வில் பி ஆஸ்கிங் லைக் வாட் ஐ எம் டூயிங். ஸோ பிகாஸ் ஐ வாண்ட் டு சூஸ். இல்லை இட்ஸ் நாட் தட் 10 படத்துக்கு அப்புறம் நான் சூஸ் பண்ணும் இப்போ சூஸ் பண்ணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் கிடையாது. இட் இஸ் அகெயின் அன் இண்டிவிஜுவல் டெசிஷனுங்க. நான் இதை அப்படி தான் பார்க்குறேன். ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு சொன்னால் தானே ஐ கேன் சூஸ். ஒன்றுமே தெரியாமல் வாட் ஐம் கோயிங் டு ஐ கேன் கோ அண்ட் ஸ்டாண்ட் டம் இன் த செட்ஸ் இல்லை. அதனால் ஐ வாண்ட் வாட் ஷுட் ஐ டூ. அது வந்து நீ ஃபஸ்ட் படத்தில் கேட்கக்கூடாது, செகண்ட் படத்தில் கேட்கக்கூடாது, சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கேட்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு லைன் செட் பண்ணாங்கன்னா லெட் தெம் ஹாவ் தட். ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் என் டேரக்டர் சொல்லலை. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தெம். யா